ப்ரொடியூசர் டிடெக்டிவ் உஜ்வலன் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் கதை ஹீரோ தியான் சீனிவாசன் அவர் வந்து ஒரு வில்லேஜ் டிடெக்டிவ். ஊர்ல ஆடு காணாம போனா, பூனா காணாம போனா இதெல்லாம் கண்டுபிடிச்சு குடுப்பாரு. அந்த ஊர்ல அடுத்தடுத்து சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைய கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இவர டெபெண்ட் பண்ணி தான் வர்றாய்ங்க. ஆனா, இவரு ஒரு பக்கம் என்கொயரி பண்ணாலும், இதுக்குன்னே ஒரு ஆபிசர அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரு ஒரு பக்கம் என்கொயரி பண்றாரு. கடைசில யார் இதெல்லாம் பண்றான்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. இந்த மாரி ஒரு கிரைம் த்ரில்லர் படம், ஒரு சீரியல் கில்லர் படம் அப்டின்னா, அந்த படத்துக்குன்னு ஒரு பேசிக் கிராமர் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதாவது அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டென்ஷன் பில்ட் ஆறது. இல்ல கொலைகாரன் வந்தாலே நமக்கு ஒரு பதபதப்பு வரணும். இல்ல வேற கேரக்டர வந்து ஆடியன்ஸ சந்தேகப்பட வைக்கிறது. கடைசில யாருன்னு ரிவீல் ஆகும்போது, "ஓ! இவனா?" அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க் வர்றது. இது மாதிரி எதுவுமே இந்த படத்துல மீட் ஆகாது. ரொம்ப பேசிக்கா இப்போ நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான் வேற சீன்ல கொல்லப்படுவாங்க. அப்போ அந்த கேரக்டர் மேலயாவது ஒரு பரிதாபம் அப்படி எதுவுமே இருக்காது. அந்த இறந்து போறவங்க மேல ஒரு சிம்பத்தி, எம்பத்தி, ஹோமியோபதி எந்த பதியுமே வராது. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு காட்சியில ஒரு டென்ஷன் இருக்கணும். பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அந்த காட்சிய, அந்த டென்ஷன வந்து எலிவேட் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ல வந்து நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. கொலைகாரன் திடீர்னு வருவான், வந்து கொலைய பண்ணுவான். ஒரு பதபதப்பா பார்க்கணும் இல்லையா? பதபதப்பாலாம் பார்க்க மாட்டோம். வந்துட்டானா, யார கொல்ல போறான் அப்படிங்கிற ஒண்ணு தான் நம்ம பார்ப்போம். ஆனா பேக்கிரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பயங்கரமா அப்படியே டிம்கால்னு குடுத்து ஒரு டென்ஷன பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஒரு சில பாசிட்டிவான விஷயம்னா, அந்த தியான் சீனிவாசன் அவருக்குன்னு ஒரு சார்ம் இருந்துச்சு. அது வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு. படத்துல அங்கங்க சில காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சச்சின்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் வருவாரு. ரொம்ப ஒரு அப்ரசன்டிவ் போலீஸா இருப்பாரு. அந்த அப்ரசன்டிவ் தனத்த வந்து கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோட அப்பாவா ஒருத்தர் வருவாரு. அந்த கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு படத்துல வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. திடீர்னு ஒரு கொலைகாரன் வருவாப்ல, மாஸ்க் போட்டு வந்து ஒரு கொலைய பண்ணுவான். அந்த கொலைகாரன பார்த்தோனேயா நமக்கு ஒரு பீதி வரணும்ல. ஆனா அந்த கொலைகாரன பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பக்கத்துல சின்ன குழந்தைங்க இருந்தா வந்துட்டான் பாரு பூச்சாண்டி மாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த சீன் இருந்துச்சே தவிர, அது எந்த ஒரு டென்ஷனையும் பில்ட் பண்ணவே இல்ல. ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு த்ரில்லர் படத்துக்கான அந்த ஒரு டென்ஷன் பில்டிங் மொமெண்ட் அது எதுவுமே இந்த படத்துல இருக்காது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சில படங்கள்ல வந்து ஒரு டேக் அவே மெசேஜ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த படத்துல எனக்கு தோணுன விஷயம் வந்து நைட்டு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா, படத்துல நெறைய டின்னர் சாப்பிடுற காட்சிகள் வரும். எத்தன காட்சி இருந்தாலும் எல்லா காட்சியிலயும் கன்சிஸ்டன்ட்டா நைட்டு கஞ்சி குடிப்பாய்ங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான ஃபுட் டெய்லி சாப்பிடுறாங்கன்னு அது கொஞ்சம் என்னைய ஒரு இன்ஸ்பயர் பட்டுச்சு. மத்தபடிக்கு இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப்பா தான். பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகல. அங்கங்க சில பாயிண்ட் ஓகேவா இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப அதுக்காண்டி உட்காரவே முடியாத ஒரு டெரரான படம் அப்படின்னும் சொல்லிட முடியாது. ஸோ ஓவராலா ஓடிடினா கூட ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா என்கேஜ் பண்ணாத ஒரு பிலோ அவரேஜ் படம் தான் நான் சொல்லுவேன். பாய்.